Okay guys, நியூசிலாந்து vs பாகிஸ்தான் at பாகிஸ்தான் 29 இயர்ஸ்க்கு அப்புறம் பாகிஸ்தான்ல ஒரு ஐசிசி ஈவென்ட் நடக்குது. அதனால பாகிஸ்தான் வந்து பயங்கரமா ஏதாவது பண்ணுவானுங்க அப்படின்னு நினைச்சோம். இல்ல, இந்த மாசத்துல 3 வாட்டி நியூசிலாண்ட தோத்துட்டானுங்க பாகிஸ்தான். ட்ரை சீரீஸ்ல 2 வாட்டி தோத்தானுங்க, இப்ப ஒரு வாட்டி தோத்துட்டானுங்க. சூப்பரா. இனி இந்தியாட்ட ஒரு வாட்டி தோத்துட்டீங்கன்னா செமையா இருக்கும். துபாயில போய் அப்படியே தோத்துருங்க, நல்லா இருக்கும். நான் கூட இவனுங்க ஏதோ ஸ்ட்ராங்கா வருவானு நினைச்சேன், பட் அவனுங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. காலை வாரி விட்டு போயிருவானுங்க நம்ம இந்தியன்ஸை. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இன்னைக்கு மேட்சை பார்ப்போம். நியூசிலாந்து எனக்கு தெரிஞ்சு டாமினேட் பண்ணிட்டானுங்க பாகிஸ்தானை. எதுவுமே பண்ண விடல, அவங்களால எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ண முடியும்? பொழந்துட்டானுங்க பேட்ஸ்மேன் எல்லாம் நியூசிலாண்டுலாம். சாண்ட்னரோட கேப்டன்சி சூப்பரா இருக்கு. நான் கூட அவனை வந்துட்டு ரொம்ப இதெல்லாம் நினைக்கல. அவன் கொஞ்சம் மாதிரி லேசியா தான் இருப்பான். சாண்ட்னர் வந்துட்டு என்னதான் பயங்கரமான ஃபீல்டரா இருந்தாலும் அவனோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப மாதிரி லேசியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவனோட கேப்டன்சி வந்துட்டு பக்காவா இருக்கு. ஸோ டாஸ் வந்து ரிஸ்வான் தான் ஜெயிச்சோன்னா நாங்கள் வந்து ஃபீல்டிங் எடுக்கிறோம்னா தேவையில்லை, பேட்டிங் எடுத்துட்டு ஆல் அவுட் ஆகிட்டு போங்க, அவ்வளோதான். ஜாலியாக பேட்டிங் ஆடிட்டு போங்க, எதுக்கு தேவையில்லாம ஃபீல்டிங்லாம் எடுத்துக்கிட்டு. ஸோ ஃபீல்டிங் எடுக்கிறேன் நான். வந்தோடனே இந்த கான்வே பை அவுட் ஆயிட்டான் டக்குன்னு இந்த அப்ரார் பாலுக்கு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்டா இருந்து. இந்த கான்வே வந்துட்டு முன்னாடி மாதிரி விளையாட மாட்டேங்கிறான். அதையும் நான் சொல்றேன். முன்னாடி இந்த 2023 கான்வேலாம் ஒரு மாதிரி பேய் தரமா விளையாடுவான். அந்த வேர்ல்ட் கப் கான்வே, சிஎஸ்கே கான்வே, அந்த கான்வேலாம் ஒரு மாதிரி வேற மாதிரி விளையாடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, கான்வே வந்துட்டு கிளிக்கே ஆக மாட்டேங்கிறான். ஒரு மாதிரி ரொம்ப ஆக்வர்டா தான் விளையாடுறான். ஸோ அதுக்கப்புறம் வில்லியம் லேத்தம் டே தான் இன்னைக்கு 2 பேரும் செஞ்சுரி. வில்லியம் சூப்பரா விளையாண்டான். ஒரு சரியான அண்டர் ரேட்டட் பேட்ஸ்மேன் அப்படின்னா வில்லியம் தான். ஷஹீன் ஷா ஃப்ரீடின்றானுங்க, இவர் ஹாரிஸ் ராஃப் பேஸ் கிங்ன்றானுங்க. 83 ரன் கிட்ட போயிருக்கு ஹாரிஸ் ராஃப் ஓவர்ல. என்னதான் 2 விக்கெட் எடுத்தாலும் ஹாரிஸ் ராஃப் ஓவர்லாம் பொழந்துட்டானுங்க. இதுல அவன் வேற நடுவுல ஒரு டைம் வந்துட்டு ஐ திங்க் வில்லியம் வந்து 99ல இருக்கிற டைம்னு நினைக்கிறேன். வில்லியம் 99லயே என்னமோ இருப்பான். அப்போ டாம் லேத்தம் பேட்டிங் பிடிச்சிட்டு இருப்பான். பேட்டிங் பிடிக்கும் போது கிட்டத்தட்ட ஹாரிஸ் ராஃப் வந்து 3 வாட்டி ஓடி வந்துட்டு போட மாட்டான் பால. இதே மாதிரி ஒஹாப்ரியாஸ் வந்துட்டு முன்னாடி நான் பண்ணி பார்த்திருக்கேன். இதே மாதிரி ஒரு வாட்டி டெஸ்ட்ல நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவோட ஏதோ ஒரு டீமோட ஒஹாப்ரியாஸ் வந்துட்டு இதே மாதிரி பண்ணுவான். ஓடி வந்துட்டு பால் போடாம போயிட்டே இருப்பான். இதே மாதிரி ஹாரிஸ் ராஃப் இன்னைக்கு அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி விசித்திரமெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. வில்லியம் வந்து 96ல இருக்கும் போது ஒரு 4 அடிச்சான். ஓகே, அது வந்து 4 தான் கைஸ். அது பச்சையா தெரியுது அது 4 தான். இருந்தாலும் 3 ரன் தான் கொடுத்தாங்க. ஓடியே ஒரு 3 ரன் எடுத்துட்டானுங்க, 3 ரன் கொடுத்துட்டானுங்க. இந்த பாகிஸ்தான் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் கிறிஸ்மஸ் எல்லாம் பண்றானுங்க. அவங்க இடத்துல நடந்த நார்மலா வந்துட்டு ஹோஸ்ட் எந்த நேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரா தான் இருக்கும். இந்தியாவில் நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கு ஃபேவரா இருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து பச்சையா தெரியுது. பவுண்டரி தான் தொட்டது, அவன் பவுண்டரி அடிச்சு செஞ்சுரி போடுவான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, 3 ரன்ஸ் கொடுத்துட்டானுங்க. 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. வில்லியம் வந்துட்டு செஞ்சுரி போட்டான், சூப்பரா இருந்து. அதுக்கப்புறம் கேன் வில்லியம்சன் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போயிட்டான். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கேன் வில்லியம்சன் டக்குன்னு போயிட்டான். நசீம் ஷா நல்லா பவுலிங் போட்டான். நசீம் ஷா நல்லா தான் பவுலிங் போட்டான். எனக்கு தெரிஞ்சு நசீம் ஷா சூப்பரா போட்டான். மற்றபடி அப்ரார் போட்டான் ஓரளவு நல்லா. எனக்கு தெரிஞ்சு அண்டர் ரேட்டட் பேட்ஸ்மேன் தான் வில்லியம் தான். செமையா ஸ்டார்ட் பண்ணான், டீசெண்டா விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் லேத்தமும் வந்து ஜாயின் பண்ணிட்டான், செமையா விளையாண்டானுங்க. 2 பேரும் சூப்பரா விளையாண்டானுங்க. அதுக்கப்புறம் வில்லியம் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்தாம்பா கிளென் பிலிப்ஸ். கிட்டத்தட்ட 40th ஓவர்ல இருக்கும் போது ஒரு 200 தான் அடிச்சிருந்தாங்க. நான் என்ன அடிச்சேன், ஒரு 260 அடிப்பாங்கப்பா, ஒரு 260 ஒரு 280 அடிப்பாங்கன்னு பார்த்தேன். பிலிப்ஸ் எப்ப உள்ள இறங்கினாலும் லேத்தமா அடிக்க ஆரம்பிச்சா. ஃபுல்லா ஸ்வீப் தான். டாம் லேத்தம் ஃபுல்லா ஸ்வீப் அவனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உட்காந்து ஸ்வீப்பா அடிச்சிட்டு இருக்கான். அங்க என்ன பிலிப்ஸ் 6 அடிக்கிறான். 4-5 6 அடிச்சிட்டு இருக்கான் பிலிப்ஸ். அவன் பாட்டுக்கு போடுற எல்லா பவுலரும் பொழந்து எடுத்துட்டு இருந்தான். ஒரு 40 பால்ஸ்குள்ள ஒரு 61 அடிச்சிட்டான். டக்கு எவன் போட்டால் அடி. ஹாரிஸ் ராஃப் போட்டா அடி, ஷஹீன் ஷா போட்டா அடி, எவன் போட்டால் அடி. பாகிஸ்தான் ஃபீல்டிங் தான் மண்ணு மாதிரி இருந்துச்சு. பாகிஸ்தான் மோசமா ஃபீல்டிங் பண்ணானுங்க, ரொம்ப மோசமா ஃபீல்டிங் பண்ணானுங்க. ரிஸ்வானுக்கு வந்துட்டு ஆன்சரே தெரியல. பிலிப்ஸும் லேத்தமும் அந்த ஃபயரா விளையாண்டுட்டு இருக்கும்போது என்ன பண்றதுன்னே தெரியல. டெப்த் ஓவர்ஸ்லனா பிலிப்ஸ் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கான். கிளென் பிலிப்ஸ் தான் நம்ம ட்ரை சீரீஸ்லேயே பார்த்தோம். அந்த செஞ்சுரி போட முதலாம் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ஸ்க்குள்ள ஏதோ 70 என்னமோ அடிச்சிட்டானுங்க டக்குன்னு. அந்த அளவு அடிக்கிறான் கிளென் பிலிப்ஸும் லேத்தமும். ஸோ நல்லா லேண்டு ஒரு பெரிய டோட்டல் போட்டானுங்க, 320 அடிச்சானுங்க. நான் கூட கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்தேன். ஓகே, பாகிஸ்தான் ஏதோ வந்துட்டு அவனுங்க இடத்துல விளையாடுறானுங்க. ஏற்கனவே 2 வாட்டி நியூசிலாந்து தோக்கடிச்சிருக்கானுங்க. இந்த வாட்டி ஏதாவது பண்ணுவானுங்க பார்த்தா எதுவுமே பண்ணல. ஓப்பனிங் எவன் வந்தா இன்னைக்கு பாகிஸ்தானுக்குன்னா, நான் ஃபக்கர் ஜமான் வருவான்னு பார்த்தேன். ஷக்கீல் தான் வந்தான் ஓப்பனிங்க்கு. ஃபக்கர் ஜமானுக்கு வந்து நியாயப்படி ஃபக்கர் ஜமான் தான் வரணும். அவன் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு நல்ல ஃபார்ம்ல இருந்தான். அந்த ட்ரை சீரீஸ்ல நம்ம பார்த்த ஓரளவு டீசென்டான ஃபார்ம்ல இருந்தான். ஏன்னா அவன் தான் வந்து இந்த மாதிரி பெரிய டோட்டல் நல்லா அட்டாக் பண்ண முடியும். பட் அப்படி இல்லை, பாபர் தான் வந்தான். பாபரும் ஷக்கீலும் வந்தாங்க. எனக்கு தெரியும் இன்ஜூரினால ஃபக்கர் ஜமான் வந்து லேட்டா விட்டாங்க. ரிஸ்வானுக்கு அடுத்தது தான் ஃபக்கர் ஜமானே வந்தான்.
மேபி வந்துட்டு இன்ஜுரியா இருக்கும். ஏன்னா ஃபீல்டிங் பண்ணும்போது லைட்டா இன்ஜுரி ஆச்சு அவனுக்கு. கேல்ஃப்ல ஏதோ இன்ஜுரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் ஓடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான். ஸோ அதனால லேட் ஆகும். பட் பாபர் வந்து எப்படி இல்லண்டா, பாபர் மட்டும் என்ன சொல்றது, அவர் மாதிரி டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் இல்லைன்னா. பட் அவனை எதுவும் சொல்ல முடியாது. எல்லாருமே ஒரு சைடு விக்கெட் போயிட்டு இருக்கும்போது பாபர் வந்துட்டு பொறுமையா லேண்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அவன் ஸ்டார்டிங்ல இருந்தா. பட் அந்த சைடு பவுலிங்லாம் சூப்பரா போட்டான். ஒருக்கெல்லாம் செமையா போடுறாங்க. ஒருக், சாண்ட்னர், பிரேஸ்வெல்லாம் விக்கெட் வந்து ஒரு விக்கெட் தான் எடுத்தான். பட் எக்கனாமிக்கலா போடுறான், புளிஞ்சு எடுத்துட்டான். வெறும் 30 something ரன்ஸ் தான் கொடுத்தான் பவுலிங்ல. அந்த அளவு நல்லா போடுறாங்க. மேட் ஹென்ரி சூப்பரா போட்டான் இன்னைக்கு, செமையா போட்டான் மேட் ஹென்ரிலாம் இன்னைக்கு. அவனுக்கு ஒரு 2 விக்கெட். எல்லாருமே நல்லா லேண்டானுங்க நியூசிலாந்துல. நிறைய சான்ஸ் இருந்துச்சு பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு. கிளென் பிலிப்ஸ் ஃபீல்டிங் வர ஒம்மால சூப்பர் மேன்ரா அவன். ரிஸ்வான் கேட்ச பிடிச்சான் பாத்தியா, சூப்பர் மேன். எனக்கு கிளென் பிலிப்ஸை பார்க்கும் போதெல்லாம் பிரைம் சுரேஷ் ரெய்னா மாதிரி தான் எனக்கு தோணுது. பிரைம்ல சுரேஷ் ரெய்னா வந்து இப்படிதான் இருப்பான். இந்த ஃபீல்டிங்க்கு வந்து ஹங்கரா இருப்பான். எங்க பால் போனாலும் அவன் தான் ஓடி போய் எடுப்பான். அதே மாதிரி தான் எனக்கு இந்த பிலிப்ஸை பார்க்கும்போது இருக்கு. பிரைம் சுரேஷ் ரெய்னா எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் பிலிப்ஸ் இருக்கான். என்ன சுரேஷ் ரெய்னா கூட ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். பறந்துகிட்டே இருக்கிறான்டா அவன். இருக்கிறனாலே பயப்படுறானுங்க. இந்த ஜான்டி ரூட்ஸ் மாதிரி இருக்கான், அப்படியே துடிக்கிறான் பாலை எனக்கு தாங்கடா. அந்த ரிஸ்வான் கேட்ச்லாம் செம்ம கேட்ச், எக்ஸ்பெக்டே பண்ணல. சும்மா பார்த்துட்டு டக்குனு கேட்ச் ஆகணும் எந்திரிச்சு எப்படா பிடிச்சான் அப்படின்ற மாதிரி சூப்பரா இருந்து. அவன் மட்டும் இல்ல, எல்லாருமே நியூசிலாந்துல வந்து ஸ்டார்டிங்ல வந்து ப்ரெஷர் போட்டுட்டே இருந்தாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டே இருந்தான். பாபர் அசாம், இந்த ஃபக்கர் ஜமான்லாம் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டே இருந்தாங்க. ஏன்னா எந்த பவுண்டரியுமே அடிக்க விடல. அடிச்சாலே கவர் டிரைவ் அடிச்சாலே டக்குன்னு பிடிச்சிடறாங்க, எல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. கான்வே மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தான், ஃபீல்டிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி. அவன் மைண்டே இங்க இல்ல, என்னன்னு தெரியல. அவன் கான்வே வந்துட்டு கேட்ச் பிடிச்சா விட்டான், எல்போ கிளாஷ் ஆகி ஃபீல்டிங்லயும் ஒரு மாதிரி ஆஃபா இருந்த மாதிரி தான். என்ன ஆச்சுன்னு தெரியல அவனுக்கு. எனக்கு தெரிஞ்ச ரச்சன் ரவீந்திராவை போட்டு அவனை வெளியே போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்ப வருவானா என்னன்னு தெரியல. ஸோ அவன் ஃபக்கர் ஜமானும் ஆடுவானா என்னன்னு தெரியல. ஃபக்கர் ஜமான் உட்கார்ந்து அவனுக்கு பிடிச்ச ஸ்லாக் ஸ்வீப்பை தான் அடிக்கிறான். ஸ்லாக் ஸ்வீப்பா அடிக்கிறான். ஆனா எதுவுமே பட மாட்டேங்குது. பட்டா ஸ்லாக் ஸ்வீப்ல 4 வருது, மிஸ் ஆனா அதுவும் ஒரு ஸ்லாக் ஸ்வீப் தான். நல்லா தெரியுது அவன் வந்து அந்த ஷாட் தான் ஆட போறான்னு. பவுலிங் வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரியே ஸ்பின்னர்ஸை போட்டு தாக்குறானு. படார்னு ஸ்டெம்ப்லேயே அடி வாங்கிட்டு கிளம்பி போயிட்டான் ஃபக்கர் ஜமான். வேற என்ன பண்ண முடியும், அவன் முக்கிய ஆடுறான். நான் வெளியும் போக முடியும், அவன் வெளியும் போக முடியாது. ஏன்னா வேற எந்த பேட்ஸ்மேனும் வந்துட்டு நல்லா விளையாட போறது இல்லை. ஸோ அவுட் ஆனதுக்கு அப்புறம் சல்மான் அலி வந்தான். அவன் ஓரளவு நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்தான். சல்மான் அலி உண்மையிலே நல்லா தான் விளையாடுறான். அந்த ட்ரை சீரீஸ்லாம் பார்த்தா, ட்ரை சீரீஸ் இல்லை, அவன் கொஞ்ச நாளாவே நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்கான். ஆனால் அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன். சல்மான் அலி செமையா தான் விளையாண்டுட்டு இருந்தான். அவனும் டக்குன்னு போயிட்டான். ஏன்னா பவுலர் சூப்பரா போடுறாங்க நியூசிலாந்து. அவனுக்கு ஹோம் டவுன் வச்சு 3 வாட்டி அடிச்சிட்டாங்க. இந்த மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்ல 3 வாட்டி தோத்துட்டானுங்க பாகிஸ்தான். ஒரே டீம்ல 10 நாள்ல ஒரே டீம்ல பாகிஸ்தான் 3 வாட்டி தோத்துட்டானுங்க. அந்த அளவு பவுலிங் போடுறானுங்க நியூசிலாந்து. டாமினேட் பண்றானுங்க நியூசிலாந்து, டாமினேட் பண்றானுங்க. அதுக்கப்புறம் கடைசி வந்து குஷ்தில் ஷா மட்டும் ஒரு 60 அடிப்பான். பாபர் அசாம் அவுட் ஆயிரும், எல்லாம் டக்குன்னு அவுட் ஆயிரும். ஹாரிஸ் ராஃப் வந்து பினிஷிங்ல ஒரு 3 6 அடிச்சிட்டு இருப்பான். தேவையே இல்லை, வெறும் ஒரு 260 தான் அடிச்சானுங்க கடைசியா. பாகிஸ்தான் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல வச்சு. ஆனா இருந்தும் பாபர் அசாமுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு, அவ்வளவு நம்பிக்கை இருக்கு பாபர் அசாம் மேல. பாபர் அசாம் இருந்தா ஜெயிப்பாங்க, பாபர் அசாம்ன்ற அந்த வெறி இருக்கு. பட் அவங்க டீம் வந்து அந்த ஒரு ஃபயரே இல்லாத மாதிரி இருக்கானுங்க சப்புன்னு. பட் இருந்தாலும் இந்த பாகிஸ்தான் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இப்ப தோத்துட்டானுங்க, நம்மளை போய் இழுத்து விட்டு போயிட போறானுங்கடா. சரி இந்தியா வருது, இவனை இழுத்து விட்டு போயிடும், நம்ம தான் ஜெயிக்க முடியல. நாளைக்கு பங்களாதேஷ், நாளைக்குன்னா நீங்க இன்னைக்கு தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. இன்னைக்கு மத்தியானம் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. பங்களாதேஷ் வர்சஸ் எனக்கு தெரிஞ்சா கன்ஃபார்ம் அதனால மேட்ச். என்னடா எனக்கு தெரிஞ்சுன்றேன். பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா நடக்கும் போது துபாயில நமக்கு மட்டும் ஸ்பெஷல் புண்டாமனுங்க நம்ம எல்லாம் இல்லையா. துபாயில நடக்கும் போது நமக்கு பங்களாதேஷ்க்கு பங்களாதேஷை வந்து டாமினேட் பண்ணணும். ஏன்னா அவனெல்லாம் சப்புன்னு அடிச்சிடணும். ஏன்னா நியூசிலாந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம டேபிள் டாப் 2 வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து இந்தியா குவாலிஃபை ஆயிரும். இருந்தாலும் பாகிஸ்தான் கேர்ஃபுல்லா தான் கைஸ் இருக்கணும், இழுத்து விட்டு போயிடுவானுங்க அவனுங்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்ல ஈஸியா எடுத்துக்கிட கூடாது. ஓகே என்னதான் இருந்தா பாகிஸ்தான் தானப்பா அசால்ட்டா அடிச்சிரும் அப்படின்னு விடக்கூடாது. ஏதாவது பண்ணி விட்டுருவானுங்க அவனுங்க. எப்பவுமே அப்படிதான். இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு கேர்ஃபுல்லா இருக்கணும் பாகிஸ்தானோட. ஏதாவது பண்ணி விட்டுருவானுங்க அவனுங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு பங்களாதேஷ்க்கும் நமக்கு மேட்ச் நடக்கும் போது என்ன எப்படி ஆட போறானுங்க நம்ம பசங்க பார்ப்போம். ரோஹித் சர்மாவோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தேன். முக்காவாசி பேருக்கு ஃபீவரா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு. ரோஹித் சர்மா ப்ரீ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பார்த்தேன், இருமிக்கிட்டே இருந்தான். எதுக்கோ சம்மர் கோல்டா என்னன்னு தெரியல, இருமிக்கிட்டே இருந்தான். லொக்குன்னு இருமிக்கிட்டே இருந்தான் உட்காந்து. எனக்கும் அப்படிதான் இருக்குது. வேற ஹீட் வேற வர ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் அந்த டிசம்பர்லாம் வீடியோ போடும்போது நல்லா இருந்துச்சு சில்லுன்னு. இப்ப வேர்க்க ஆரம்பிச்சுட்டு ஒண்ணு இனி ஐபிஎல்ல எப்படி வீடியோ போட போறோம் அவிஞ்சிரும் அப்படிலாம். சோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆஸ்திரேலியா எப்படி விளையாட போறானுங்க அவனுங்க எல்லாம் பார்க்க போறோம். பாப்போம் கைஸ் நாளைக்கு பங்களாதேஷ் அப்படின்னு. சோ நியூசிலாந்து வந்து மறுபடியும் டாமினேட் பண்றாங்க. நான் கூட ஏதாவது சேஞ்ச் இருக்கும். ஓகே
நம்ம ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுறோம், ஃபர்ஸ்ட் மேட்ச் கன்ஃபார்ம் நம்ம வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஒரு இன்டென்ட்டோட விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரஸ்ட்ரேஷனா தான் இருந்து முகமது ரிஸ்வானுக்கு ஃபீல்டிங் எங்க வைக்கணும்னு ஒரு டவுட் இருந்து அவனுக்கு சுத்தமா அவனுக்கு ஐடியா இல்லை. அப்படிதான் இருந்தான் இன்னைக்கு முகமது ரிஸ்வான். எங்க போடனே தெரியல, அவனுக்கு ஃபீல்டிங் மண்ணு மாதிரி இருந்துச்சு. ஒஸ்டா ஃபீல்டிங் பண்ணாங்க பாகிஸ்தான். நியூசிலாந்து அப்படியே ஆப்போசிட், கேப்டன்சி சூப்பரா இருந்து ஃபீல்டிங் சும்மா கன் மாதிரி இருந்து. பேட்ஸ்மேன் டென்ஷன் ஆறானுங்க தூக்கி அடிக்கிறதுக்கு. தூக்கி அடிச்சா போக மாட்டேங்க, பிடிச்சிடறானுங்க, அந்த அளவுக்கு பிடிச்சிட்டானுங்க. ஸோ நியூசிலாந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. பேசிக் கிரிக்கெட்டை நல்லா விளையாடுறானுங்க. பேசிக்கா கிரிக்கெட்டை நல்லா விளையாடுறானுங்க, அவ்வளவுதான். பேசிக் கிரிக்கெட் ஒண்ணுமே பெருசாலாம் பண்ணல நியூசிலாந்து. சிம்பிளா கிரிக்கெட்டை வந்துட்டு டீசெண்டா விளையாண்டு மேட்சை வின் பண்ணணும்னு பாக்குறானுங்க, அவ்வளவுதான். ரொம்ப வந்துட்டு பயங்கரமா இப்படிலாம் பண்ணணும் இல்ல, டீசெண்டா விளையாண்டு மேட்சை வின் பண்ண பாக்குறானுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் பார்ப்போம், எப்படி ஆட போறானுங்க நம்ம பசங்க. சூப்பரா இருக்க போது. ஏன்னா இந்த பங்களாதேஷும் கொஞ்சம் டேஞ்சரான ஆளுங்க தான். அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா ஓவரா டென்ஷன் பண்ணுவானுங்க. இந்த டைகர் பசங்க, இந்த பாம்பு டான்ஸ் எல்லாம் அவங்க தான் ஆடுவாங்க. அவங்க வந்து லைட்டா அந்த ஆர்சிபி மாதிரி தான் சொல்ல போனா. என்னதான் வந்து கப் அடிக்கல அப்படி இப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த ஃபேன்ஸ் வந்துட்டு வெறித்தனமா இருப்பானுங்க. துபாயிலனா கொஞ்சம் பங்களாதேஷ் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்தியாவுக்கு எப்படி வரும் ஐசிசி டோர்னமெண்ட்னா துபாயில பிச்சுக்கிட்டு வரும். எனக்கு தெரிஞ்சு யூஎஃப்சிலே வருவானுங்க அவனுங்க பாக்குறதுக்கு இந்தியன் ஃபேன்ஸ். ஸோ கண்டிப்பா வருவானுங்க, நமக்கு தெரியும் இந்தியா எங்க போனாலும் வரணும். ஸோ மேட்சை பார்ப்போம் என்ன நடக்கணும். ஓகே கேஸ், ஸோ வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and see another video and remember it, always be on top. Cheers.